சபரி தரமான சம்பவத்தை ஆரம்பிச்சிருக்காரு லைவ் செஷன்ல. கிட்டத்தட்ட 2 பேரை எலிமினேட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட கேப்டன்சி டாஸ்க்ல குத்தும எஜமா குத்துங்க அப்படின்ற டாஸ்கோட விதிமுறைகள், அதுல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் கமருதீன் விசஸ் ரம்யாக்கிடையே நிறைய சண்டைகள் நடந்தது. அதுல கமருதீன் பக்கம் நியாயம் இருக்கா இல்ல ரம்யா பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்றத லைவ் விஷுவல்ஸை பார்த்து அப்டேட் பண்ணுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ டாஸ்கோட நேம் என்ன? குத்துங்க எஜமா குத்துவேன் அப்படின்றதான் டாஸ்க். ஓகே, இதுல 3 போட்டோ வந்து லிவிங் ஏரியால வச்சிருக்கு. ஸோ தலையில போட்டோ, அதுக்கப்புறம் உடம்பு மாதிரி வச்சிருக்காங்க வயிற்று வரையும். அதுல கத்தி குத்துவாங்க. ஸோ 3 வாட்டி கத்தி குத்திட்டா அந்த நபர் அந்த டாஸ்க்ல இருந்து எலிமினேட் படுவார். இதுல சிம்பிள் ரூல்ஸ் மக்களை, கிட்டத்தட்ட 9 கத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற ஹவுஸ் மேட்ச் வந்து 18, கத்திகள் இருப்பது 9. அப்பதான் நான் யோசிச்சேன், இங்க டவுட்டா இருக்குன்னு நான் அந்த வீடியோல சொன்னாலே 9 கத்தி. இப்ப என்னன்னா, ஒருத்தர் ஒரு கத்தி எடுத்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போயிட்டு சபரி எடுத்து குத்துறேன்னு வச்சுங்களேன். சபரி என்ன பார்த்துட்டான், நான் கத்தி குத்தும் போது பார்த்துட்டேன்னா நான் எலிமினேட்டட், அந்த கேம்ல இருந்து நான் அவுட் ஆயிட்டேன். இல்ல சபரி பார்க்கல அப்படின்னும் போது நான் அதை குத்திட்டு கேமரா முன்னாடி போய் சொல்லிட்டேன்னா சபரிக்கு ஒரு கத்தி கணக்காயிரும். நான் திரும்ப கேம்ல இருக்கலாம், நான் திரும்ப இன்னொரு கத்தி எடுத்து இன்னொரு நபருக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ். சிம்பிளா நீங்க அவுட் ஆகாத வரையும் நீங்க கேம்ஸ்ல விளையாடிட்டே இருக்கலாம். அவுட் ஆயிட்டீங்கன்னா கேம்ஸ்ல விளையாட முடியாது அப்படின்றது தான். ஸோ இந்த டாஸ்கோட இறுதியில யாருக்கிட்ட கம்மியான கத்தி இருக்கோ அந்த நபர் வின் செய்யப்படுவார் அப்படின்றதும் இருக்கு. இதுல 3 பேரை தோக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா 3 பேருக்கு 3 கத்தி குத்துட்டா 3 பேருமே கேப்டன்சில இருந்து அவுட் ஆயிட்டாங்க. அதுல யாரு கடைசி அவுட் ஆகுறாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த கடைசி நபர் வந்து கேப்டன் ஆவாங்க அப்படின்ற லாஜிக் சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் டாஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே, எல்லாம் வந்தாச்சு. ஒரு பக்கம் பிக் பாஸும் பசர் அடிச்சாச்சு. இப்ப கனி என்னது நைட் எல்லாம் என்ன பண்றது, இப்பெல்லாம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி கனிக்கு ஒரு பயம். இன்னொரு பக்கம் கமருதீன், நான் கெத்து இல்ல வந்து உட்காரண்டான்ற மாதிரி சோபா மேலேயே வந்து படுத்துட்டாரு அந்த லிவிங் ஏரியா. சபரி என்ன பண்ணாரு, இந்த நேரமா பார்த்து பேட்டரி மாத்துறதுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போறாரு. ஸ்டோர் ரூம் போற வழியில என்ன பண்ணிட்டாங்க, ரம்யா இப்படி பார்த்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு படுத்துட்டு இருந்த கமருதீன் திரும்பி ஸ்டோர் ரூம் பக்கமா படுத்துட்டாரு. திரும்பி அடுத்த கேப்ல பட்டுன்னு எடுத்துன்னு போய் கத்தியை குடிச்சிட்டாங்க. யாரு? ரம்யா. கத்தியை குடிச்சு கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதே டைமிங்ல என்ன பண்ணிட்டாங்க, வியானா ரம்யா குத்திட்டா, நானும் கெத்து தான் அப்படின்ற மாதிரி வியானா போய் கத்தி குத்தும் போது அங்க சபரி பார்த்துட்டு ஒரு பக்கம் வியானா எலிமினேட்டட். கரெக்டா உஷாரா அங்கிருந்து பார்த்து வியானாவை தூக்கியாச்சு. இந்த பக்கம் இவங்க போய் குத்திட்டாங்களா, யாரு? ரம்யா போய் குத்திட்டாங்க. உடனே சொல்றாரு, நான் பார்த்துட்டேன்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. நீ பார்க்கல, நான் போய் நீ திரும்பி இருந்தேன், நான் கத்தி குத்துட்டு கேமரா கிட்ட சொல்லும் போது தான் நீ பார்த்த, கத்தி குத்தும் போது தான் பார்க்கணும், ரூல் படி நீ பார்க்கவே இல்லை, பிக் பாஸ் சொல்லிட்டோன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ரம்யா கரெக்டா கத்தி குத்துட்டாங்க, ஒரு டாஸ்க்ல வின் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியாச்சு. ரம்யா அந்த ஆட்டத்தில் தொடர்றாங்க. இன்னொரு பக்கம் கமருதீனுக்கு ஒரு கத்தி குத்தல். இந்த கத்தி குத்தல் வந்ததுல ஒரு பக்கம் காண்டாயிட்டாரு கமருதீன். ஏன்னா நம்மள முதல்ல காலி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி ரம்யாவுக்கு கமருதீன் டார்கெட். ஏன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல ரம்யாவை சொல்லியிருக்காருல கமருதீன், அந்த காண்டு இருக்கு தானே செய்யும், அந்த காண்டு இங்க வாட்டலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பண்ணல, கம்முன்னு சைலண்டா டிஸ்கஷன்ல தான் போயிட்டு இருக்கு. சடனா கபருதீன் எழுந்து ஏதோ ஒன்று, எதுக்கு கத்தி குத்துனா எதா மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கும் போது, ஏன்னா என் கேம் நான் விளையாடுறேனே, உனக்கு என்னென்ன பிரச்சனை? ஸோ அதுல ரம்யா கம்முன்னு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேம் விளையாடினாங்க. இதுல ரம்யா மேல எந்த விதமான தப்புமே கிடையாது. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி வந்து அங்கே ஏற்றி விடுறாங்க சைலண்டா, பக்கத்துல இருந்து ஊதுன்னு ஊதுனாங்க ஒரு பக்கம் காதுல. ஊதுனோடனே கமருதீன் காண்டாயிட்டு பேச ஆரம்பிச்சோன்னே அவங்க சிம்பிளா சொல்லிட்டாங்க, நான் என் கேமை விளையாடுறேன், பிடிச்சா பாருங்க, பிடிச்சா பேசுங்க, இல்லைன்னா விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ரம்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அவனும் சைலண்ட் ஆயாச்சு. உள்ள போயிட்டு ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, இவர் அண்ணனு கூப்பிட்டனே, என் செருப்பால நானே அடிச்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவரும் என்ன சொல்றாரு, நீ அண்ணனு கூப்பிடுறது எனக்கு ஃபீல் ஆகல, அது உண்மையா தெரியலன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு போல. இது உண்மையா தான் கூப்பிடுறியான்ற மாதிரி கமருதீன் கேட்டிருக்கான் போல. உடனே சொல்றாங்க, இது என் செருப்பால நானே அடிச்சுக்கணும்ன்ற மாதிரி அவங்களே அடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்டா? ஆக்சுவலி இந்த கேம்ல இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அடையும் அப்படின்றது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். அது ரம்யாக்கும் நடந்திருக்கு. ஓகே, அதுதான் அவங்க சொல்றாங்க. ரம்யா தன்னை தான் திட்டிக்கிறாங்க. ஸோ கமருதீனை திட்டல, அவங்களே திட்டுட்டு இருக்கும்போது உடனே ஏய் என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் உன்ன சொன்னா, நான் என்னையே சொல்லி தான் திட்டிக்கினேன், என்னையே தான் பேசிட்டு இருந்தேன், நீ ஏன் இப்பெல்லாம் பேசுற அப்படின்னும் போது, ஆனா இப்படி தேவையில்லாமலாம் பேசாத, இதெல்லாம் நல்லதுக்கலான்னு இவர் தான் ஒருமையில ஃபர்ஸ்ட் பேசினார். ரம்யா ஒருமையில பேசல, இவர் தான் ஒருமையில பேசினார். இவரு ஒருமையில பேசினதுக்கு அப்புறம் நீ ஃபேக், நீ என்னன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் ஒருமையில வாடி அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் விட்டுறாரு. அதுக்கு ரம்யா, நீ ஏன்னா திரும்ப நான் ஏன்னு கொடுப்பேன், நீ என்ன சொல்றியோ அதை திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பேன், ஒழுங்கா நடந்துக்கிட்டா ஒழுங்கா பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரம்யா திரும்ப அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ நீ பேசாது, நீ யாருன்னு தெரியும், நீ உனக்கு உண்மையா இருந்து நான் என்ன பண்ண போறேன், நான் ஃபேக்காவே இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு நான் உண்மையா இருக்கலாம், அது போதும் கிளம்புன்ற மாதிரி இவங்கள ரிட்டர்ன் பதில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, அதில் குத்துட்டே இருக்காங்க. இவர் பக்கம் ஷாக் ஆகிட்டே இருக்காரு கமருதீன்.
ஸோ அவர் தேவையில்லாம பேசினது, தேவையில்லாம ரியாக்ட் பண்ணது முதல்ல கமருதீன் தான். ஆக்சுவலா ரம்யா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கேம் விளாடுறாங்க, அண்ணா அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இருக்கு, 2 சைடுமே டபுள் கோல் போடுறாங்கன்றது தெரியும். இந்த இடத்துல இவர் வந்து ரியாக்ட் பண்ணணும் இல்லையா, ஏதாவது பண்ணணும்ல, அந்த கோவத்தை வெளிப்படுத்தணுன்ற மாதிரி இவ்வளவு பேசும்போது அங்க ரம்யாவை ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாதி பேர் பிரிச்சு கூட்டு போயிடறாங்க, போங்க போங்க தனித்தனியா போங்கன்ற மாதிரி பிரிச்சு கூட்டு போயிடறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுல கூட அழகா என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் ஜெயிக்கணும்னு பார்வதியோட இன்டென்ஷன். கமருதீன் ஜெயிச்சானா நம்ம சொல்றது கேட்பான், நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான்ற மாதிரி இன்டென்ஷன். அதை ட்ரை பண்ணாங்க, அது நடக்கல. இப்படி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கா, இதே டைம்ல நோட்டீஸ் பண்ணுங்க, இப்படி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. யாருக்கு, கமருதீனுக்கும் ரம்யாக்கும். இதுக்கு நடுவில் சபரி வந்து ஒரு சமாதானப்படுத்துறதுக்கு கிச்சன்ல இருந்து வராரு. ஸோ ஆல்ரெடி சபரியை போயிட்டு வெறுப்பேற்றுறதும் ட்ரிகர் பண்றதுக்கும் ஒரு பக்கம் பார்வதி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஏன் கூட பேச மாட்டேற சொல்லு அப்படின்னும் போது சிம்பிளா சொல்லு, நான் எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்றேன், எனக்கு தோணும் போது தான் சொல்லுவேன், இப்பெல்லாம் சொல்ல முடியாது கிளம்புன்ற மாதிரி பார்வதி கிட்ட சொல்லி அமைச்சிட்டாங்க. வந்து என்ன பண்றாங்க, இங்க இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான் சபரி வந்து இதை கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரலான்ற மாதிரி நடுநிலையா ஒரு தீர்ப்பு கொடுப்பார்ல, எப்பவுமே சபரி ஒரு வேலை பார்ப்பார்ல, அது பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்க டைம்ல என்ன பண்றாங்க, நேரா ஒரு கத்தி எடுத்து பார்வதி குத்துறாங்க. கரெக்டா குத்த போற விஷுவல் டைம்ல, கரெக்டா இப்படி குத்த போற டைம்ல பார்வதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டான் சபரி. அப்ப கரெக்டா அவுட். இவங்க கரெக்டா போறதுக்கும் இவன் சொல்றதுக்கும் கரெக்டா ஆயிருச்சு. பார்த்துட்டான், கத்தி குத்தும்போதே பார்த்தாச்சுன்றதால அவுட். உடனே பார்வதி, நான் கத்தி குத்துட்டேன், ஒத்துக்க முடியாது. ஏம்மா நீ கத்தி எடுத்து போகும்போதே நான் பார்த்துட்டேமா, சொல்லுமா, இங்க ஒத்துக்கிட்டமா, இதெல்லாம் கணக்கே இல்லைமான்ற மாதிரி சபரி பேசும்போது, நான் குத்திட்டேன் சபரி, நீ அம்மனு குத்திட்டேன், நீ அவுட், இது கணக்கு தான், சும்மா சொல்லாத அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. இப்படி லென்த்தா போது பார்வதி பேசிட்டே இருக்காங்க. ஃபைனலா பிக் பாஸ் சொல்லிட்டோம், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகே பிக் பாஸ் சொல்லிட்டோம், நான் பார்த்துட்டேன் அப்படின்றதுல சபரி உறுதியா இருந்தான். அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வந்தவொடனே, பார்வதி நீங்க இந்த கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டீங்க, வெளியே விட்டுட்டீங்க, நீங்க கத்தி குத்தும் போது கரெக்டா சபரி பார்த்து விட்டார், ஸோ அதனால நீங்க எலிமினேட்ன்ற மாதிரி சொன்னோன்னே சபரி எஸ் அப்படின்ற மாதிரி கத்துனாங்க. பார்வதி அப்படியே ஓகே 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 அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அதுல பார்வதி பண்ணியிருக்கலாம், ஆனா என்ன, அங்க சண்டை போடும்போது அவன் பார்த்துட்டே இருப்பான், ரொம்ப தெளிவா இருப்பான்றது உங்களுக்கு தெரியும், அப்பயும் போய் குத்த போனா என்ன நியாயம் பார்வதி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது பிக் பாஸ் தீர்ப்புன்றதால சைலண்டா வாசிட்டான். அதுவும் எப்படி மாத்திக்கிட்டான்னா, அவன் கண்ணு முன்னாடியே குத்தணுன்றதான் இன்டென்ஷனு, அவன் பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றான். உன் கண்ணு முன்னாடியே குத்தணும் தானே கொடுத்தனும் போது சபரி கேட்கறான், அப்ப என் கண்ணு முன்னாடி நான் தான் பார்த்துட்டேனே, அப்ப எலிமினேட் ஆகிறதுக்குனே கொடுத்தினியா அப்படின்னும் போது அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் திஸ், கொஞ்சம் நம்ம இலக்கு அவர் தான் தெரியும், அதை தெரிஞ்சு தெரியாம அடிச்சிருக்கலாம், கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது குத்திருக்கலாம். ஸோ கரெக்டாக போய் குத்தணும்னு அவசரத்தில் போனாங்க, அது கடைசியில் பேக் ஃபயர் ஆயிருச்சு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. இப்போதைக்கு சபரி மூலியமாக எலிமினேட் பண்ணப்பட்ட நபர்கள் வியானா, இன்னொரு பக்கம் பார்வதி, ரெண்டுமே அவசரப்பட்டு தான் எலிமினேட் ஆனாங்க. கரெக்டாக டைம் சுச்சுவேஷனை பார்த்து அடிச்சிருக்கணும் ரம்யா மாதிரி அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு கான்வர்சேஷன் பேசி முடிஞ்சு போச்சு, பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலாம் பேசாதீங்க, அவ்வளோதான், நான் இவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரம்யாவும் இவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல ரம்யா மேல தப்பு இல்லை, ஆனா அதுல ஃபேக்குன்னு சொன்னாங்களே, ரம்யா அது வந்து 2 இடத்துலயும் முரண்பாடா ஃபேக்கா தான் இருக்காங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. பட் இந்த சண்டையை பொறுத்தவரையும் யார் பக்கம் நியாயம்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நியாயம் பக்கம் வந்து ரம்யா தான் இருக்காங்க. கமருதீன் தன் போட்டோ மீது கத்தி குத்தியதால் அந்த கடுப்பிலும் காண்டிலும் ஒரு பக்கம் பக்கத்துல இருந்த பார்வதி சொன்னதால் தான் அவர் பொங்கி எழுந்தார், இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ணார் அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்தில் ரம்யா மீதும் தவறில்லை, சபரி மீதும் தவறில்லை அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பை கைஸ்.